செய்திச் சுருக்கம். பிணை வழங்கியதால் யோஷித ராஜபக்ச குற்றமற்றவர் என அர்த்தமில்லை, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். விரிவுரைகளை புறக்கணிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் முடிவு. ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி மன்றத் தேர்தலை நடாத்த அரசு தீர்மானம். யாழ் ஊடக சந்திப்பில் அமைச்சர் நிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பு இரத்து. பிப்ரவரி 8ஆம் திகதி தமிழரசுக் கட்சி முடிவை அறிவிக்கும் வரை காத்திருக்க தீர்மானம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்பனை செய்வதை அல்லது தனியார்மயமாக்கலை தடுக்கும் வகையில் அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக அதை தொடர்ந்தும் நிர்வகிப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. இராணுவம் சரணடைந்த நிலையில் காங்கோவின் கோமா நகரை கிளர்ச்சிப்படை கைப்பற்றியது. போர் பதற்றத்தால் மக்கள் தப்பி ஓட்டம். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்க மறுத்த கொலம்பியா மீது வரி விதிப்பு. விசா ரத்து, பயணிகள் வர தடை என கெடுபிடி உத்தரவுகளை அதிபர் டிரம்ப் பிறப்பித்தார். பதிலுக்கு முதலில் வீராப்பு காட்டிய கொலம்பியா பின்னர் பணிந்தது. இதையடுத்து தடை, வரி விதிப்பு உத்தரவுகளை டிரம்ப் ரத்து செய்தார். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.